ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்ன கதை மைக் எபிசோட் 7. வணக்கம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன சிஃபு, ரொம்ப நாளா நம்ம வீடியோ கூட போடல. ஆமா, எல்லாம் வேலையில இருந்தனால இப்பதான் கொஞ்சம் அப்படியே பரபரப்பான சூழ்நிலையா ஓடி இருக்கு. நீங்க வேலையில இருந்தனாலயா இல்லாட்டி நம்மள போட விடாம ஸ்டாப் பண்ணாங்களா? இல்ல, கொஞ்சம் வேலையில இருந்து கொஞ்சம் இப்படியும் இருந்து சேரிச்சு இப்போ கொஞ்சம் வேலையை பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஓடி இருந்துச்சு. ஓ, அப்போ பாலிடிக்ஸ் சரி மக்கள் இல்ல? இல்ல இல்ல எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அதுவும் எல்லாரையும் போட்டு சாத்துறானுங்களே அப்படின்னு. இல்ல, பொதுவா தானே இருக்கணும். நம்ம ஒரு தரப்புல நம்ம பேச முடியாது. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு சுவாரஸ்யமா ஓடிக்கி இருக்கு. நம்ம டூன் ஜோ என்னது ஜோஹோ நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க. நகரி செம்பிலான். அடுத்தது ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்தது மலாக்கா, அப்புறம் சரவாவும் கலைக்க போறாங்க இன்னொரு நாள்ல. இந்த மாதிரி தனித்தனியா போறதுனால ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பெர்சன்டேஜ் வழியா குறையும் தானே? கண்டிப்பா குறையும். ஏன்னா இவங்க எப்படி பார்த்தாலும் எல்லாம் வேலைக்கு போறவங்க. போன வாட்டி பாத்தீங்கன்னா கடைசியா 2018 எல்லாம் ஒன்னா வச்சனால கம்பெனிஸ் அந்த ஒரு நாள் நம்ம லீவ் விடலாம், எல்லாம் போய் ஓட் போடுங்க அப்படின்ட்டு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். இன்னொன்னு இவங்க ஏன் கலைக்கிறாங்க? ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். ஆமா. சோ அங்க பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரி கலைக்கிறதும் மலாக்காவும் சரவாவும் கலைச்சாங்கன்னா ஒன் ஷாட் பிஆர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா பிஆர்யூ அது யாரு நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஎம்எக்ஸ் தான் அதை நினைக்கணும். ஆமா. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாளைக்கு எலெக்ஷன் வச்சா பிகேஆர் ரொம்ப அடி வாங்கும். ஆமா. ஐ மீன் பக்கத்து நரப்பன் ரொம்ப அடி வாங்கும். அதனால ஆக்சுவலி ஜோஹர் கூட இப்ப வைக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்கணும். ஆனா உள்ளுக்கு எவ்வளோ புகைச்சல் இருந்திருந்தா ஹரிராய் ஹஜிக்கு அப்புறம் கலைச்சிடலாம் அப்படின்ட்டோம். அண்ட் நகரி செம்பிலான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கலைக்கணும்ட்டு இருந்தது. ஏன்னா இட் வாஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்டுல இருந்தது. ஸோ அப்படி பார்த்தா அது ஆக்சுவலி ஒரு தவறான முன் உதாரணம். ஏன்னா அடுத்த வாட்டி நம்மளுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நம்மளும் தானே அரசாங்கமா இருந்திருக்கலாம். ஆமா. ஏன் பரிசா நேஷனல் விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறது. ஆனா கடைசியில கழிச்சிட்டாங்க. அதுல இந்த உண்டாங் இஷ்யூ எல்லாம் நிறைய இருந்தது. அதுவும் ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஏன்னா நிறைய பேரும் என்கிட்ட கேட்கறாங்க, லைக் இப்போ உண்மையிலே யாரு தான் யாங்கிட்டி பருத்துவா நகரி செம்பிலானுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல வச்சு அவங்கள பிரதாபலான் பண்றதும் இதெல்லாம் இட் இஸ் ஸ்டேட் பேஸ் இஷ்யூல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த ரெண்டு இதுவும் கழிச்சனால ஒரு ஒரு பாதிப்பா இந்த நாட்டுல இல்லாட்டி இந்திய சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்திய சமுதாயத்துக்கு வாழையடி வாழையா நம்மளோட நிலைமை அப்படிதான் இருக்க போகுது. இது எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதுல. நம்ம இந்தியர்கள் பாத்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனைகளா அந்த டைம்ல பொங்குவோம். அதுக்கு அங்கிட்டு அதை மறந்து மன்னிச்சிருவோம். மன்னிக்கக்கூடியவங்கன்னா இந்த இந்தியர்கள். ஆனா அந்த வேலையில இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் என்ன கேட்டுக்கிறேன்னா ஒட்டுமொத்த மலேசியா இந்தியர்கள் பிரதிநிதியா நம்ம ஜோஹர்ல இருக்கிற இந்தியர் மக்களும் இந்த நகரி செம்பிலான்ல இருக்கிற இந்தியர் மக்களும் இந்த வாட்டி எப்படி 60 வருஷம் ஆண்ட காட்சியை உங்களால் தூக்கி எறிய முடியுதோ, ஒரு மாற்றம் வேணும்னு மாற்றத்துக்கு எதிர்பார்த்து வாக்களிச்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கீங்க. இந்த ஹராம்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு யாரு கொடுத்தது? பிஎம்எக்ஸ் பிரதமர் நம்மளுக்கு அந்த ஒரு மேடையில ஹராம்னு பாய்ச்ச பிறகுதான் காசுக்கு மாரடிச்சவனுங்களாம் நம்ம இனத்தை சேர்ந்து இன துரோகிங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு அந்த லேவலை கொடுத்தாங்க. ஜோஹர்ல இருக்கிற இந்த மக்களும் இந்த நகரி செம்பிலான்ல இருக்கிற மக்களும் மலேசியால இருக்கிற ஒட்டுமொத்த இந்திய மக்களை பிரதிநிதியா இவங்க இந்த வாட்டி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம அப்படியும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதத்துல பார்த்தாலும் அறவே இந்த அரசாங்கம் தமிழ் சமுதாயத்துக்கு இந்திய சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஆமா. ஆனா மேபி தேவைப்பட்ட அளவுக்கு செய்யாம இருந்தனால அது நீங்க உணர்றீங்களா? 60 ஆண்டு காலமா நம்ம இந்திய சமுதாயத்துக்கு கிடைச்சது இந்த மடானி அரசாங்கத்துல கிடைக்கல. ஓகே.
ஆமா இல்லையா, அது நம்ம ஒத்துக்கணும். அதாவது வந்து முன்ன பாத்தீங்கன்னா லொட்டுக்கு ஈகாசி மாய்காசி அது இது என்னமோலாம் இருந்துச்சு. இப்ப வந்து மித்ரா மூலியமா இத்தனை மில்லியன் வெளியாக்குறோம், அத்தனை மில்லியன் வெளியாக்குறோம், இவ்வளவு கொடுக்குறோம். எங்கங்க பொதுமக்களுக்கு போய் சேருது அந்த காசு? ஆனா இப்ப ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. இந்த ஒரு 3-2 காலத்திலே பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பேஷனுக்கு வந்து மித்ரா மூலியமா ஆரம்பத்துல 13,000 வெள்ளி கிடைச்சிச்சு. 11 to 13,000 வெள்ளி இன்க்ளூடிங் இந்த மெடிக்கல் வைவி பிரபாகில. அப்புறம் வந்து போன வருஷம் வந்து 8,000 வெள்ளிக்கு இறக்குனாங்க. ஓகே. 2-3 மணிக்கு வந்து ரமணன் வந்து ஒரு இது விளையாக்கி இருக்காரு, ப்ரொமோனன் போடலாம் அப்படின்னு 5,000 வெள்ளி கொடுக்குறாங்க. 1,300 பேருக்கு மட்டும்தான் செப்ப டீடாப்பா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பேஷன் வந்து வயசானவங்க மட்டும் இல்ல, இளைஞர்கள் உழவு பேர் இருக்காங்க. அவங்களால வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு வருஷத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 20,000 வெள்ளி கிட்ட வருது. ஓகே, அவங்க மேபி சிங்கிள் ஃபாதரா இருக்கலாம், சிங்கிள் மதரா இருக்கலாம், பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இருக்கலாம். அவங்க நார்மலா ஒரு மினி மார்ட்லயோ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 5,000 இங்கங்க பார்த்தோம். சரி, இப்போ இந்த மித்ராவோட காசு வச்சு டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு கொடுத்தா அதை எப்படி வந்துட்டு இந்த சமுதாயத்தை வந்துட்டு மேம்பட்டு போறதுக்கு வந்துட்டு? ஓகே, அதாவது எப்படின்னா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து உங்களோட சர்க்கிள்ல இருக்கிற என்ஜிஓக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்னு ஒரு அலோகேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்களே இறங்கி பொதுமக்களுக்கு செய்யுங்க. ஸ்கூல் மூலியமா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஸ்கூல் டியூஷன், ஃப்ரீ டியூஷன், இந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பே கிடைக்காதவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மூலியமா அந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து எப்படி போகுது மித்ரா காசு? எல்லாம் ஒண்ணு என்ஜிஓ கீழ போகுது. ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு அந்த ஸ்கீம் நம்ம ஸ்கீம் மூலியமா எடுக்கறாங்க. ஆனா சம்டைம்ஸ் அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போன வருஷம் லூலூஸ் பண்ணதுக்கு இந்த வருஷம் தான் காசு, இந்த வருஷம் தான். அப்ப இந்த வருஷம் கொடுக்குற காசு வந்துட்டு இந்த வருஷம் வர புரிந்துக்கானா போன வருஷம் வந்த புரிந்துக்கானே நம்மளுக்கு தெரியல. ஆமா, அப்ப ஒரு ஒரு ஏன்னா இவங்க வந்து மேம்படுறதோட வந்து நம்ம இந்தியன் சமுதாயத்துல கஷ்டப்படுறவங்க நம்ம காப்பாத்துறோம். ஓகே, ஒரு குடும்பத்துல வந்து நம்ம 5,000 கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து அங்க ஒரு 20,000 பேர்டன் இருக்கு. அட்லீஸ்ட் போதுமான அளவுக்கு கொடுத்தா தானே வந்து அங்க இருக்கிற அந்த 2 பிள்ளைங்க, அவங்க கீழே ஒரு டிபெண்டன்ட் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு இதுக்கு உதவும், எவ்வளவோ தேவைப்படும். அப்ப இந்த மடானி அரசாங்கத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு நெருக்கடியா தானே நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஃபு, இந்த அரசாங்கம் வந்துட்டு எந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுறாங்க, எந்த குடும்பம் வந்துட்டு ஓகேயா இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றது நீங்க நம்புறீங்களா? இல்ல, ஓட்டுக்கு வந்து ஓட்டு எடுக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துக்கு போனா ஓட்டு கிடைக்கணும் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஒழிய அதுக்கு அங்கிட்டு யார் இந்த B40ல ஆக மோசமான நிலைமையில இருக்கிறாங்க இந்த டாட்டா ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கனாலே மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்வாங்க. ஒரு டோன்லியோ ஒரு பார்லிமெண்ட்ல வந்து என் பார்லிமெண்ட்ல நான் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றேன், என் பார்லிமெண்ட்டுக்கு நான் இவ்வளவு பேருக்கு பக்கோல் கொடுக்குறேன், எதுவுமே இல்லையே. இப்ப வருது பக்கோல், ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுதுல, எலெக்ஷன் வரதுனால இப்ப வருது பக்கோல். கடந்த 2 வருஷம் 3 வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. மேபி அவங்க நினைச்சிருக்கலாம் முதல் 3 வருஷத்துக்கு வந்து காசு சேர்த்து அடிக்கிறதா அடிச்சுக்குவோம், கடைசியா 2 வருஷம். ஆனா அந்த 2 வருஷமும் தடியில பீரியட் ஆஃப் டைம். ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த எடுகேஷன் நம்ம 1 ஆஃப் கொடுக்கறது, இந்த 1000 வெள்ளி கொடுக்கறது பதிலா ஏன் வந்துட்டு நம்ம போன எபிசோட்லயும் சொன்ன மாதிரி ஒரு யாயாசான் திறக்கலாம், ஒரு MID மாதிரி செய்யலாம், இல்லாட்டி நம்ம தொழிலுக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற தொழில வந்துட்டு இன்னொரு பிரான்ச் திறக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபண்டிங்கோ, இல்லாட்டி உங்களால முடியாட்டி கூட SME பேங்க் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நெருக்கடியா இருக்கு. இப்ப ஏற்கனவே உள்ளவங்க திருடிட்டு போயிட்டானுங்க. ஓகே, இந்த கட்சியில உள்ளவங்க திருடிட்டு போயிட்டானுங்க, MIC காரனுங்க திருடானுங்க, எல்லாமே திருடானுங்க. நீங்க எல்லாம் உத்தமர்கள், இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து MIC சார்பாக கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, எய்ம்ஸ் மூலியமா நான் வந்து ஒரு 40,000 டாக்டர்ஸை உருவாக்கி இருக்கேன், ஒரு 147 மில்லியனுக்கு வந்து நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். சரி, இவனுங்க எல்லாம் திருடானுங்க. இப்ப வர்ற இந்த மித்ரா காசு வருஷம் வருஷம் வருது, அந்த எலோகேஷன் வச்சு நீ செய்யி, நீ ஒரு யாயாசான் தர. ஆக்சுவலி ஒரு காலேஜ் அவர் செய்ய அது செய்ய மாட்டானுங்களே, ஏன்னா அப்புறம் சமுதாயம் வந்துட்டு நல்லா வந்துருமே. இன்னொன்னு, ஏன் வந்துட்டு இந்தியனோட ஃபண்டிங்னு வரும்போது ஏன் அது மித்ரான்னு சொல்றாங்க? ஏன்னா ஒரு காலத்துல மித்ரா அப்படின்றதே கிடையாது, ஆனா ஃபண்டிங் போய்கிட்டு தான் இருந்துச்சு, என்னென்னமோ போய்கிட்டு இருந்துச்சு. செடிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிஃபு அத்தனை தமிழ் ஸ்கூலும் கட்டியிருப்பாங்க, அத்தனை கோயிலும் கட்டியிருப்பாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டிங் போயிருக்கும்ல.
அது இல்லாத காலத்துலயும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நீங்க செடிக்னு கொண்டு வந்தீங்க, மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்தீங்க, அப்புறம் செடிக்ல இருந்து மித்ராவா மாறுனுச்சு. ஏன் இந்த சொசைட்டியை வந்துட்டு 100 மில்லியன்லயே வந்துட்டு பிளாக் பண்றாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. அதுவும் இந்த 100 மில்லியனும் இவனுக்கு சரியா எடுத்துட்டு வர முடியல. ஆமா, எடுத்துட்டு வந்தாலும் அது சரியா பிளான் அவுட் பண்ணி அவங்களால செய்ய முடியல. So it is really sad. எனக்கு தெரிஞ்சு இந்த மித்ரா மூலியமா அவங்க கொடுத்து இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உண்மையாலே தேவைப்படுற மக்களுக்கு அது போய் சேரும். இவங்க தான் ஐடென்டிஃபையே பண்ணலையே யாரு தேவைப்படுற மக்கள். ஒருத்தவங்க வந்து கடை வச்சிருக்காங்க, அவங்க வசதியா தான் இருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மாதிரி சின்னதா க்ரோ பண்ணி வச்சிருந்து அது முன்னுக்கு நிறைய கடைங்க ஒரு 3-4 கடை திறந்துட்டாங்க. அவங்களுக்கு நீ போய் 2 லட்சம் சொல்லி கொடுக்குறீங்க மித்ரா மூலியமா, அவங்களுக்கு நீ 2 லட்சம் சொல்லி கொடுக்குறீங்க. ஒன்னொருத்தவங்க வந்து காலில் பழைய மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க பொதுமக்கள் அவங்களுக்கு உதவி செய்றாங்க ஐஸ் கச்சம் கடை வைக்கிறதுக்கு. அப்ப எங்க போகுது? ஒருத்த கடை வச்சு நல்ல வசதியா இருக்கிறவனுக்கு அவன் அந்த கடையை வச்சு பேங்க் லோன் எடுத்துட்டு வரட்டும். ஆமா, அவங்க நல்ல பிசினஸ் நடக்குது. அவங்க ஒரு 2-3 வருஷம் அந்த பிசினஸ் பண்ணிருப்பான். அவனுக்கு நீ போய் 2 லட்சம் வழி நீ கொடுத்து வந்து அந்த காசு எதுக்கு பயன்பட போகுதுன்னு நமக்கு தெரியல. அந்த 2 லட்சம் வெளியே வந்து நீ 5000 இல்ல 10,000 பிரிச்சிருந்தா கூட எத்தனை சிறு தொழில் வியாபாரிகள் நீ உருவாக்கிருக்கலாம். ஆனா இவ்வளவு இஷ்யூவும் நடக்குது. இந்த இஷ்யூ நடக்குதுன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியுது. ஆனா டிக்டாக்ல தான் பேசுறாங்களே தவிர, முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு போராட்டம் நடக்கும், ஒரு மினிஸ்டரோட ஆபீஸ் முன்னுக்கு போயிட்டு அது குரல் எழுப்புவாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நம்ம டிக்டாக்ல வந்து செஞ்சுக்கு இருந்தாங்க. இவங்க வந்து அந்த அவதூறு செய்யலன்னு சொல்லி இவனுக்கு திருடுறானுன்னு சொல்லி ஒரு பொய் பரப்பி விட்டு நன்ஸ்டாப்பா போட்டு அடைச்சிக்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு. இப்ப ஆட்சிக்கு வந்து இவனுங்க எதுவுமே செய்யலன்னு மக்களுக்கு தெரியுது. ஆனா இதை பத்தி யாரும் பேசல. ஆனா சிஃபு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் வந்துட்டு எம்ஐசில இருக்கிறவங்க எல்லாம் பாய்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஒரு தாட்ல இருந்தாலும், இப்ப பிகேஆர் டிஏபியில இருக்கிறவங்களும் பாய்க்க முடியாதுன்னா அப்ப யாரு தான் பாய்க்க முடிஞ்ச ஒரு கேண்டிடேட்? அதுதாங்க, அதான் முதல்ல நான் சொன்னல, யாரு வந்தாலும் இந்தியர்களோட நிலைமை இப்படிதான் இருக்க போகுது. இதுக்கு வந்து ஒரு புதுசா அந்த ஒரு ஜென்சியோட ஒரு உணர்வோட ஒரு தலைமை இருக்கணும். அடுத்து வந்து என்ன தேவைப்படுது நம்ம மக்களுக்கு, நீ வந்து உன் ப்ராஜெக்ட் உன்னோட பொக்கெட்டுக்கு எப்படி சேர்க்கறதுன்னு நினைக்கிறதால கொஞ்சம் எங்களுக்கு செய்யி, மக்களுக்கு செய்யி. நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு மக்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்ம நஜீப் காலத்துல இருந்த மெட்ரிகுலேஷனோட பெர்சன்டேஜும் இப்ப வந்து 1500 கொடுக்குறாங்களா? இவ்வளவு அதோட குறைவு தான், ரொம்ப குறைவு. அவ்வளவு கூட போல. சோ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒரு 2200 கொடு. இப்ப அண்மையில வந்து 11A எடுத்த ஒரு பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அது அவதூறுனாங்க. அந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்லி இங்க நம்ம குரல் எழுப்புறப்ப வந்து நீ வந்து ஒண்ணு அது என்னன்னு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். இல்ல எத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டாவை வெளியாக்கும். அதுவும் கிடையாது. அப்ப நம்ம வந்து எதுக்கு ஃபைட் பண்றோம்? ஒரு 2200 பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்காக கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா இவனுங்க வந்து இந்த பிகேஆர்ல இருக்கிற அந்த ஏஎம்கே இருந்தாலும் சரி, வனிதாவா இருந்தாலும் சரி, இவங்களா என்ன பண்றாங்கன்னா வந்து திருப்பி கேள்வி கேட்கிற நம்மள சண்டை போடுறானுங்க. ஆனா அவங்க கட்சியில இருக்க பிரதமர் ஹராம்னு கேட்டப்ப எல்லாம் வாய முட்டு இருந்தானுங்க. நம்மளுக்கு இந்தியர்களுக்கு நம்மளுக்கு லேபிள் ஹராம்னு சொல்றப்ப இவனுங்க எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டுல இருந்தானுங்க. நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க சிஃபு. ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு பிஎம்எக்ஸ் வந்துட்டு கேள்வி கேட்கறப்ப அப்போ வந்துட்டு அது ஊரா வீட்டு பிள்ளை தானே. அவங்க வீட்டு பிள்ளைய கேட்டு இருந்தா வந்துட்டு அவங்களுக்கு உரைச்சிருக்கும். இப்ப தர்ஷினி மாதிரி ஒரு பிள்ளைய வந்துட்டு பிஎம்எக்ஸ் வந்து அந்த கேள்வி கேட்டு இருந்தா உரைச்சிருக்கும். இல்ல அது உரைக்காது. ஏன்னா அப்பயே என் பாஸ் தானே கேட்டான், ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்ல, என் பாஸ் தானே கேட்டான் அப்படின்னு தொடச்சு போட்டு போயிருவாங்க. சோ இவனுங்க அதை தொடச்சு போட்டு போறதுனால நம்மளும் அந்த மாதிரி தொடச்சு போட்டு போனோம். இப்போ போன வாட்டி வந்துட்டு நான் ஒரு பிகேஆர் நபர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இதே கேள்விதான் நடந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க எப்படி அம்னோ செய்யற அத்தனை விஷயத்துக்கும் வந்துட்டு தொடச்சிட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க புரியணும் தானே அப்படின்ட்டு. இன்னவே அது உண்மைதான். நம்ம அந்த சிஸ்டம்ல இருக்கும் போது அப்கோர்ஸ் திடீர்னு வந்துட்டு ஒரு பிகேஆர்ல இருக்கிற ஏஎம்கே வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எம்பியோட புருத்துக்கான பிளாக் பண்றாங்க. அப்புறம் காடிலான் சிஸ்வா காடிலான் வந்துட்டு
அவனுக்கு வெளியே போனோடனே அவனுக்கு மேல போட்ட அவதூறு அந்த இருந்த கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. ஆனா ஏன் வந்துட்டு சமுதாயம் பிரச்சனைய வந்துட்டு சமுதாய பிரச்சனையா பார்க்காம அது ஏன் வந்துட்டு என் தலைவர் அவரு செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும் அப்படி? ஆமா, அதுதான் என்னோட ஆதங்கமும். அதுதான் கூட காலத்துக்கும் வந்து சரி என்னாலதான் கேட்க முடியல, கேட்கறதுனால கேட்க விடு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க சிஃபு. YB யுனீஸ்வரன் இருக்காருல்ல, அவரு ஒரு உருட்டுனாரு சிஃபு. எப்படின்னா ஏன் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கூட மெட்ரிகுலேஷன் சீட் கொடுக்க முடியலன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி பத்தலையா, இன்னொரு கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கொடுத்தா இன்னொரு 5 யூனிவர்சிட்டி கட்டிடுவோம் இன்னும் கூட வரோன்ட்டு. இதுதான் பிரச்சனை. என்னதுன்னா அது பேசாம அவர் வாய் திறக்காமலே இருந்துருக்கலாம். எப்படின்னா எத்தனை முறை வந்து இவனுங்க இருக்காங்க, எத்தனை யூனிவர்சிட்டி கட்டிட்டாங்க, அது விட்டுருங்க. யூனிவர்சிட்டி கட்டுறதை பத்தி அலிரன் புர்டானா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே, பப்ளிக் யூனிவர்சிட்டியில அது வந்து ஃபிக்ஸ். ஏன்னா அதோட காஸ்டிங் வந்து குறைவு. அண்ட் தென் இட்ஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது நம்பர்ஸ் குறைவு. ஆனா நீங்க நம்மளுக்கு சீட் பத்தலன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டியில வந்துட்டு உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் வில்லிங் டு பே ஃபார் த காஸ்ட் யூ கேன் அட்டெண்ட் த காஸ்ட். USMலயே வந்துட்டு இப்போ மெடிக்கலுக்கு லெட்ஸ் சே உங்களால வந்து 250,000 கட்ட முடிஞ்சுன்னா நீங்க வந்துட்டு UMல வந்து மெடிக்கல் படிக்கலாம். அப்பனா இங்க வந்துட்டு சீட்டு பத்தாது அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் கேள்விக்கே வருது. அப்போ இன்னொரு 5 யூனிவர்சிட்டி கட்டினா அப்போ கூட மாணவர்கள் போலாமா? அப்படி இல்ல. அதனாலதான் இட்ஸ் டவுன் டு அகெயின் எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது இது வந்து ஐடென்டிஃபை பண்ணல. நீங்க வந்துட்டு ஒரு YB, ஒரு டெபுட்டி மினிஸ்டர், ஊருக்கு போயிட்டு ஊர் அரசியல் பேச தெரியுது, இங்க வந்து பேச தெரியுது, எல்லாம் செய்ய தெரியுது. ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ஆளை சிகாமட்ல தேய்க்க வச்சு, இத்தனைக்கும் அவரு தேய்ச்சி கேஸ் ஓடி இருந்துச்சுன்னா அவர் அந்த சீட்டே காலி போயிருக்கணும். அதுவும் இல்லாம சீட் கேஸ வாபஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு செனட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம, ஆனா வயசானும் பக்கத்தானும் இணக்கமா இருக்கணும்னா கிரவுண்ட்ல ஜெல் பண்ணலையே. அப்போ பிகேஆர் செய்யற விஷயம் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு எதிர் ஒளி எப்போதுமே இருக்கும் இந்த விஷயத்துல. ஒரு YBக்கே ஒரு பொது அறிவு இல்லைன்னா சமுதாயத்துக்கு எப்படி இவங்க வழி காமிக்க போறாங்க? அண்ட் இப்ப இவங்க என்ன செஞ்சிடறாங்க டக்குன்ட்டு, இது வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தோணுது. டக்குன்னு ஒரு பிரச்சனையா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்துட்டு ஏவி விட்டுருது. இது வந்து நல்லா கிளியரா பாருங்க. இது அப்பல இருந்து நடந்துருக்கு. அப்பல இருந்து வந்து நம்மள குறை சொல்றதோ, நம்மள அடிக்கிறதோ, ஏற்கனவே இந்த மாய்க்காவை அடிச்சதோ பெண்களை வச்சுதான் அடிக்கிறாங்க. அந்த சைட்ல இருந்து பிகேஆர் இருந்தாலும் சரி, DIP இருந்தாலும் சரி, துளசி, தர்ஷினி, இவங்க எல்லாமே. அப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா வந்து, இந்த மாதிரி பெண்களை ஏவி விட்டு நம்மள்ட்ட வந்து சண்டைக்கு அனுப்புறப்ப, இல்ல நம்ம கேள்வி கேட்கிறப்ப வந்து நம்ம வாயை அடக்கிறதுக்கு இந்த மாதிரி பெண்களை அனுப்பி விடுறப்ப வந்து, இந்த மாய்க்கால இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஒன்னும் பொங்கல் ப்ரோக்ராம் தான் செஞ்சுக்கிருக்காங்களோ? அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் பேசுறாங்கன்னா ஆப்டிக்ஸ் நீங்க பாருங்க சிப்போ, அதுக்கு வந்து டாக்டர் சிவராஜ் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, அதுக்கு வந்துட்டு யூத்ல இருந்து ரிப்ளை கொடுக்குறாங்க, எல்லாம் ஆம்பளைங்களா கொடுக்குறாங்க. அப்ப எப்படி ஒரு பெண்ணுகிட்ட வந்து ஆண் தன் சண்டை போற மாதிரி இருக்கு. ஆமா. சோ நினைக்கிறேன் வந்து மாய்க்கால வந்துட்டு புத்திரியும் இல்ல வனிதாவும் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறாங்க அவங்க. ஒரு வேலை வந்து ஒண்ணு இந்த பொங்கல் ப்ரோக்ராம், அப்ப வந்து அவங்க கட்சி எதுக்கு நடத்துறாங்க? பொங்கல் ப்ரோக்ராம் அரசியல் செய்யறதுக்கு இல்ல. இல்ல பொங்கல் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்ப வந்து எடுத்து பேசுங்க, எடுத்து சொல்லுங்க, அப்புறம் மக்களிடையே போய் தெரியும். ஆமா, நம்ம எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து எனக்கு சீட்டு வேணும், நான் நிக்க போறேன், அதுக்கு அங்கிட்டு காணா போனா ஒண்ணும் இல்லையே. மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசணுமே. ஆனா இப்ப ஒரு பெண்ணு கேள்வி கேக்குது. ஆமா, அந்த பெண்ணுக்கு வந்து கரெக்டான பதில் வந்து வனிதால இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு தெரியும். ஆமா. ஆனா இங்க வந்து நம்ம அண்ணன் சிவராஜ் வந்து அவரு பதில் கொடுக்குறாங்க. அவரு கொடுக்கறப்ப எப்படி இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஒரு ஆம்பளை சண்டை போடுறான் அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் ஒரு வயசான ஒரு ஆள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? என்னடா ஒரு சின்ன பிள்ளை கூட சிவராஜ் சொல்ற பாத்தீங்க, எல்லாம் அவங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸோட தான் பேசுறாங்க. எஸ். அப்ப அவங்க பாயிண்ட்ஸோட பேசுறப்ப வந்து, ஆனா அங்க யாரு கூட நம்ம பேசுறோம்? ஆனா மக்களும் ஒண்ணு புரியணும், அரசியல்னு வரும்போது ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட். செகண்ட்லி
தர்ஷினி வந்துட்டு என்ன பேசினாலும் அது உண்மைன்ட்டு நீங்களும் வந்து அதை எதிர்பார்க்க முடியாது. ஆமா ஏன்னா இந்த பிள்ளை வந்துட்டு ஒரு பெரிய உருட்டுனுச்சு. ஆமா தம்பூர்ல வந்துட்டு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து 3 மாடி தமிழ் ஸ்கூல் இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. ஆமா சரியா? தர்ஷினி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு தம்பூன் கவசானுக்கு பிஎம்எக்ஸோட இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் புகாவாய். ஓகேயா? அவரு வந்துட்டு பிடில இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ தம்பூனுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு அவரோட மகளை வந்துட்டு எப்படியாச்சும் மேல ஏத்தி கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எடுத்துருவாங்க. ஜேவியர் ஜெயக்குமார் தான் அப்படி செஞ்சாரு. there is no issues about that. ஆனா உங்க குடும்பத்துல உங்க பிள்ளை கிட்ட அம்மா நீ பேசுறிய சமுதாயத்தை பத்தி கொஞ்சமாச்சும் உண்மையா பேசு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா. அப்போ மொத்த ஆளை பார்த்துட்டு ஓ இவனுங்க திருடனுங்க இவனுங்க போய் பேசுறானுங்க அப்படின்னா ஆம்பளையும் தான் போய் பேசுறது உருட்டுது. ஆமா நீ புகாவையா இருக்கு. அன்னைக்கு பாக்க ஒருத்தர் வந்து போன் எடுத்து சுத்துறாங்க. அப்படி சுத்திட்டு கேட்டா அவர் உருண்டுறாரா, மித்தவங்க உருட்டுனால அவர் உருண்டுறாரா? யார் இது? பிரின்ஸ்டோனா? பிரின்ஸ்டோன் அவங்க வந்து பிரின்ஸ்டோன் தானே இந்த மாதிரி இந்த சேலைய பயிற்சிக்கோ இதுன்ட்டு. ஆமா. ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு ஃபேக்டா வந்து உனக்கு பதில் கொடுக்க முடியல. நீ வந்து சும்மா கேலியும் கூத்தலும் பண்ணிக்கிருக்க. கேள்வி கேட்கிற நாங்க 2200 மெட்ரிகுலேஷன் கொடுப்பா, சீட்டை கொடுப்பா, யாருக்கு கேட்கிறோம்? நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்கிறோம். அதையும் நீ முடக்கிற. ஹராம்னு வார்த்தை சொன்னப்ப சுத்த வேண்டியதான கேமரா எடுத்துட்டு பிஎம்ஏ வாய் போட்டு இருந்தீங்க எல்லாமே. ஆக்சுவலி இந்த ஏன் எப்போதும் வந்துட்டு ஒரு ஆளு வந்துட்டு தரைக்குறவா பேசணும், நான் போய் சேலை கட்டணும்னு சொல்றது? ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அதையும் யாரும் ஒன்னும் கேள்வி கேட்கல. ஏன்னா பிரின்ஸ்டோன் பெரிய கடவுள் மாதிரி அவர் பிஎம்எக்ஸோட புகாவாயா இருந்தா ஒரு பொம்பளை ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாங்களா? ஏன் லுங்கி கட்டிக்கிட்டு ஓட வேண்டியதானே, ஊசுவா இருக்க போட்டுட்டு ஓட வேண்டியதானே கேட்க வேண்டியதானே பிரின்ஸ்டோன்? சரி இப்ப நான் கேட்கிறேன் சிஃபு, பிரின்ஸ்டோன் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்குல் கொடுத்திருக்காரு. பக்குல் மக்கனன். பக்குல் மக்கனன் ஓகே. வந்து மாசத்துக்கு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த மாதிரி நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு 2-3 குடும்பத்துக்கு கொடுத்துதான் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அனுப்பி வந்திருக்கு, இந்த குரூப்ல வந்திருக்கு. அப்ப பார்த்துருக்கேன். ஆனா தொடர்ச்சியா நான் பார்த்ததுல அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு நல்ல நாளைக்கு. ஓகே. சோ இப்போ அவர் வந்துட்டு பிஎம்எக்ஸ்க்கு ஒரு புகாவாயா இருக்காருன்னா அவரால் செய்ய முடிஞ்சது வந்து பக்குல் மக்கள் மட்டும்தான். அவ்வளவுதான். ஏன்னா இந்த கோயில் உடைப்பு பாத்தீங்களா, வெளியே வந்து எதை பேசினாரா? இந்த சபரி வினோத்துக்கு கிறிஸ்டியனுங்க அவரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரமணன் கூட சொல்லியிருந்தாரு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி பேசினவங்க எல்லாத்தையும் புடிச்சு போடணும். என்னங்க நல்லா தானங்க இருக்காங்க சபரி வினோத்த. தமிழ் அவரு இப்ப வரைக்கும் பிடிக்க முடியாம அவன் கேமிங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் எப்படி உடைக்கிறது, கோயில் உடைக்கிறது, கோயில் கட்டணங்க எப்படி சுடணும் அப்படின்னு கேமிங்கே செஞ்சுட்டான். அதை பத்தி எங்க சார் போனீங்க பிரின்ஸ்டோன்னு? சரி இப்போ இவ்வளவு பேரு இருந்தோம் இந்த சமுதாயத்தை வந்து சரியா வழி நடத்த முடியலன்னா யாருதான் அடுத்தது வந்து இந்த சமுதாயத்தை வழி நடத்த போறாங்க? அந்த கேள்விக்கு வந்து உண்மையிலே தெரியல. அப்போ நம்ம வந்து காலத்துக்கு இப்படியே அடிமையா தான் இருப்போம். எனக்கு இப்படியே நம்ம கூட கத்திக்கிட்டு இப்படிதான் இருப்போம் போல. ஸோ இந்த வேலையை வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து நம்ம மாய்க்கில் இருக்கிற வனிதா புத்திரி எல்லாமே இந்த பொங்கல் ப்ரோக்ராமு, இந்த கோலம் போட்டி, இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் பதில் கொடுங்க. நீங்களாம் இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். ஆக்சுவலி மாய்க்கா மட்டும் இல்ல சிஃபோ, எம்ஐபிபி இருக்காங்க, ஆமா, மக்கள் சக்தி இருக்காங்க, ஆமா, அப்புறம் மைபிபிபி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்கு. நம்ம வந்து எப்போதுமே வந்துட்டு மாய்க்கா மாய்க்கா மாய்க்கான்னு சொல்றதுனால நம்மள வந்து ஒரு மாதிரியா பிராண்டிங் பண்ணிடுறாங்க. இப்ப மாய்க்கால இருக்கிறவங்களுக்கே என்ன கேக்குறாங்கன்னா நீங்க ஏன் வந்து எதிர்ப்பா பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி யாருமே எதிர்ப்பா பேசல. எபிசோடு எங்களுக்கு வந்து திருப்தி இல்லாதது வந்து மாய்க்காவை எதிர்த்து நம்ம பேசினது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியா பேக் ஃபயர். பட் ஆக்சுவலி என்னதுன்னா நீங்க தானே இந்த விஷயம் எல்லாம் பேசி இருக்கணும் அப்படின்றத உண்மையதானே கேட்கிறோம். ஏன்னா சிவோ நான் பேசி நீங்க பேசி நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பேசி நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கே தவிர அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க குடும்பம் நம்ம தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது நம்மள சைட்ல இழுத்து வச்சு ஐயா பாத்து பேசியா, சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் போர்டா போற மாதிரி இருக்கு, பாத்து பேசுங்க அப்படின்னு நம்மள சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆமா. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வருது, நினைக்கிறேன் இப்ப பிஆர்என் ஜோஹர்ல வந்துட்டு ஒரு பிளஸ் மைனஸ் ஒரு 5 to 6 சீட் வந்துட்டு இந்தியன்ஸ் நிப்பாங்க. நகரி சிம்பிளான்ல பாத்தீங்கன்னா 2 to 4 சீட் இந்தியன்ஸ் நிப்பாங்க. எதுலயுமே எந்த சீட்லயுமே நம்மளுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்காது.
ஸோ இப்போ மாய்க்கா வெறுத்தவங்க தான் வந்துட்டு பிஹெச்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ பிஹெச்சே வெறுக்கிறாங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க? இல்ல இந்த தேர்தல வந்து மக்கள் வந்து ரொம்ப யோசிச்சு இப்ப இந்த பிஆர்என் ஜோஹோ நகரி சிம்லால வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது வந்து இப்ப உள்ள அரசியல பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அப்படியே ரேசிசமா போகுது. மலாய்க்கர்கள் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வாக்களிக்க கூடாது, மலாய்க்கர்களுக்கு மட்டும் வாக்களிக்கணும் அப்படின்னு. அதாவது வந்து யாரா இருந்தாலும் என்ன, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே குரல் தான். எவ்வளவு பேர் வந்து டோன்ல இருக்காங்களோ, பார்லிமெண்ட்ல வந்து நம்மளோட ஆளுங்க இருக்கிறாங்களோ, அதுதான் ஸ்ட்ரென்த். அப்ப வந்து இந்தியர்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஆதரவு கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல இந்த ஆதரவு பெற்றவங்க வந்து இப்படி மௌனமா இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப வாய் திறந்து பேசாம இருக்கிறப்பதான் இந்த மாதிரி நம்மலாம் வந்து அங்கங்க மூளைக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்து உங்களை அடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனா சிவ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி இந்தியன் சீட் கிடையாது. ஆமா. ஸோ நம்மளுக்கு மலே ஓட்ஸும் தேவை, சைனீஸ் ஓட்ஸும் தேவை. இப்போ நம்ம இந்தியன் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு வைபியா இருந்து அந்த இஷ்யூ ரொம்ப கேரி பண்ணோம்னா அது வந்து மலேஸ்க்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. மேபி இந்தியன் தேய்ச்ச சீட் அடுத்த வாட்டி இந்தியன் தேய்க்காம கூட போலாம். சோ அது கருதி அவங்க பேசாம இருக்கிறது வந்துட்டு நீங்க தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க உங்க கேள்விக்கு பாத்தீங்கன்னா வந்து அது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு ஒரு 20% இந்தியன் ஓட்டர்ஸ் இருந்தாக்கா அங்க மெஜாரிட்டி வந்து மலே ஓட்டர்ஸ் இருக்காங்க. பேசினாக்கா அவங்க இடத்துக்கு அது பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு வகையில அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் நம்ம சமுதாயத்துன்னு பிரச்சனை வர்றப்ப நீ மித்த நடவடிக்கை நீ எடுக்கலாம்ல. நீ அழுத்தத்தை கொடுக்கலாம், நீ அறிக்கையை வெளியாக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி வந்து நம்மள வந்து கேவலப்படுத்துறவங்களுக்கு டைரக்டாவே நீ அந்த ரைட்ஸ் இருக்கலாம் உனக்கு. இந்த மாதிரி இது நல்ல முறையில எடுத்து சொல்லலாம். உன் ஆதரவை வந்து பல வகையா நீ தெரிவிக்கலாம்ல. ஆனா இந்த மாதிரி ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருந்தா அது ஒரு ஒன் டைம் வைபியா மட்டும் இருந்துருவாங்க. அப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நம்ம உங்களுக்கு வாக்களிச்சா அந்த 20% இந்தியர்களோட நிலைமை உண்மை. அவங்களுக்கு நீ என்ன செய்ய போற? அவங்களுக்கு நீ என்னன்னு பேச போற? எனக்கு நீ ஒரு குரலா இருக்கணும். என் குரலை வந்து எங்களோட கஷ்டத்தை நீ மேல எடுத்து போய் பேசணும்னு சொல்லித்தான் பரவாயில்ல, நான் இது வருத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உனக்கு போடுறாங்க ஓட்டு. நீயும் அதுல வந்து மௌனம் சாதிச்சுன்னா இல்ல நான் மெஜாரிட்டி தான் பார்க்கணும், நான் உனக்கு பேச முடியாது, எனக்கு அது போயிடணும், எனக்கு அது போயிடும். அப்ப நீ என்ன பாக்குற? வருமானத்துக்காக நீ பாக்குறியா, இல்ல உண்மையில சேவை செய்யணும்னு நீ வந்து பாக்குறியா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து அரசாங்கம் வந்துட்டு ரொம்ப பேடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ பரிசா நேஷனல் திருப்பியும் வந்தா பரிசா நேஷனல் வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜாயிடோட தலைமையில வந்து எனக்கு வந்து என்ன எரிச்சலா இருக்குன்னா, நம்ம ஜாயிட் கிட்ட வந்து காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட், மத்தியானம் ஒரு ஸ்டேட்மெண்ட், நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு இந்த பிஆர்என் ஜோர் எடுத்துங்க, நம்ம சோலோவா போறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஜாயிட்டோட தலைமைத்துவத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. அதாவது வந்து மந்திரி பசார் ஒண்ணு சொல்லுவாரு, பொமுடா ஒண்ணு சொல்லுவாரு, பிரசிடென்ட் ஒண்ணு சொல்லுவாரு. அங்க வந்து அவங்க சோலோவா போறாங்க. நகரி சம்பிலான்ல வந்து பக்கத்து நரப்பன் கூட இணைஞ்சு மடானி அரசாங்கத்தை மடானி ஸ்டேட்டை அமைக்கலாம் அப்படின்னு ஜாயிட் சொல்றாரு. அப்புறம் இவர் என்னது? Actually sebenarnya Sifu, ini kita nak bagi tahu semua orang lah. Ya. Kita sudah buat sedikit ground research lah dengan ahli keluarga, rakan-rakan, masyarakat setempat. Satu benda yang mereka cukup takut dengan Barisan Nasional pada masa sekarang ialah macam mana kalau Barisan Nasional menang tapi tak cukup majority, dan perlukan support Pakatan Harapan. Jadi mereka tanya, macam mana kalau sekarang orang cakap pergi Solo, besok orang join balik. Apa beza sekarang dengan dulu? Yalah, dulu pun diorang buat yang sama apa. Sebelum itu diorang Solo dan selepas tu diorang apa? Diorang nyanyikan lagu ABCDGST, siapa sokong penyamun, dan selepas tu mereka boleh cium mulut balik. Tak haram So sekarang soalan yang kita nak tanya dengan Presiden UMNO, pagi dia keluarkan satu statement, petang dia keluarkan satu statement, malam dia keluarkan satu statement. Menteri besar daripada UMNO statement dia lain.
Pemuda statement dia lain. So mana leadership quality tu? Pagi tengok dia kata, okey kita akan bekerjasama, kita akan pergi Solo di Johor. Dekat PRN Negeri Sembilan, dia kata kemungkinan kami akan mengalur-alurkan untuk mengadakan satu gabungan dengan PH untuk menubuhkan kerajaan state Madani di Negeri Sembilan. Tapi malam nanti terus kau nak balik. YB Jalal bagi tahu kita akan pergi Solo di Negeri Sembilan. So yang mana satu betul? Ini yang masyarakat India yang sekarang mereka keliru sebenarnya. Sebab mereka tak tahu. Sebab sekarang mereka cakap Solo. Barisan Nasional akan maki hamun Pakatan Harapan. Pakatan Harapan akan maki hamun Barisan Nasional. Kalau kita ambil presiden-presiden yang sebelum ini yang memimpin UMNO tu, they had the voice. They had the clear vision. Tapi sekarang ni dengan Presiden Zaid ni macam keliru sangat. Kita pun risau dia ni tak cukup ubat ke apa ni. Okey, kalau katakan Johor majority adalah Barisan Nasional, saya rasa tak ada masalah lah macam tu. Di Johor tak ada masalah. Tapi di Negeri Sembilan kita tak tahu lagi macam mana. Kalau BN boleh ambil majority, saya rasa mereka tak akan join lah. Tapi kalau again hang State Assembly, macam mana? Sebab itulah dia sudah tarik handbrake sekarang. Tak boleh lah macam tu. Bukan, sebab tu you can see clearly sebelum Suruhanjaya Pilihan Raya nak keluarkan apa-apa pun, Presiden UMNO dah kata apa? Bahawa kemungkinan kami boleh bekerjasama dengan Pakatan Harapan. So itu standby handbrake itu. Susah sebab statement-statement macam ni yang mengelirukan rakyat. Dan lagi satu, jangan lupa ada bersama masa ni. Rafizi Ramli is going to go head on. Lepas tu ada PAS dan kita tahu PAS ada berjumpa dengan UMNO and all of that. Yang tu okey. Tapi PAS pun kena bagi tahu yang okey kita akan meet state election ni bersama dengan UMNO Barisan Nasional. Tak boleh lah macam dulu masa Datuk Seri Najib, PAS pun bertanding sekali. Lepas tu ada undi yang PAS pecahkan. Jadi again lah, mungkin Barisan Nasional akan kalah di kawasan-kawasan seperti itu. Sebab Bersatu akan berdiri. PAS, UMNO bersama. Undi Melayu pecah 5-6. Undi India jangan lupa ada Bersatu. Ada PAS DHPP. Lepas tu ada Barisan Nasional MIC. Lepas tu ada MyPPP. Lepas tu ada MIPP. Saya rasa entah berapa banyak lah parti. Pemimpin UMNO ni mereka perlu buat satu kaji selidik di belakang groundwork. Mereka perlu buat satu groundwork. Sebenarnya segelintir macam dalam 20-30% kaum Cina pun dah bosan dengan kerajaan Madani. Kaum India kebanyakannya dah bosan dengan kerajaan Madani. So you all need to have a clear stand. Apa yang you orang nak buat? You orang nak menentang PH ke? Atau seperti biasa you orang nak pergi Solo? Tapi Sifu pun kena faham satu benda. Pengundi-pengundi Cina tu mereka very clear. Alright. DAP sekarang nak keluar kerajaan persekutuan sebab dia orang punya UEC tak dapat pengiktirafan. Kan? Walaupun DAP tidak dapat membuat apa-apa yang mereka janjikan untuk masyarakat Cina, tapi sekarang tak jadi. Jadi kita nak keluar kerajaan. Kes Teo Beng Hock kita tak boleh selesaikan. Kita sudi berdiri dan minta maaf kepada semua. So DAP tengah buat apa-apa yang mereka perlu untuk cool down masyarakat Cina. Jadi mungkin kalau masyarakat Cina fikir, okey, kalau kita nak undi pun jangan kita bazirkan undi kita. Kita tak payah undi PKR, kita undi DAP saja. Alright, kalau mereka ambil stand itu, maksudnya undi Cina masih stick dengan Pakatan Harapan. Manakala undi masyarakat Melayu, undi orang India akan berpecah 5-6. So mereka kena buat satu keputusan yang drastik. Mereka kena really go to the ground and do their work lah. Bukan saja Barisan Nasional yang kena buat keputusan. Pakatan Harapan pun kena buat keputusan. Sebab sekarang Rafizi tengah pergi all out. Mana-mana seat PKR, mana-mana seat DAP mereka nak attack. Like Rafizi
tengah dapat a good support from the public. Yeah. Due to this Because- kind of conflict, Yeah. saya ingat mungkin Rafizi will make some miracle. See, another thing, Asif, you have to understand whether we like Rafizi or we don't like Rafizi, the government has failed to prove that he was involved in corruption Yes. or there is a black mark And the against him. entire Malaysians know that Rafizi was the main brain behind PKR. Yes, Yes. of course, maybe some of the methods I do not agree to, but when it comes to politics, there is always a saying, everything is fair in love and war. Yeah. So, Rafizi saw it as a war. Yes. If he has to lie, he lied. If he was not handcuffed, but he put his hand behind just to show like as though he was handcuffed, Yes. he did it. Yeah. So, he was a propaganda master for PKR. Now, who is the propaganda master for PKR? Yeah. Ramanan. Yes. What has Ramanan got? I think he has got enough money to throw, Yeah. but money is not going to make all the difference. Money does make a difference. See, every political problem has got an economic solution to it, but you cannot use money for everything. So we don't know. Of course, we will break down. Let's break down Johor. Let's break down Negeri Sembilan. Maybe Sifu, we can start breaking down on Melaka because Melaka is not far. Yeah. But Melaka is now a Kubu Kuat Barisan Nasional. And I think Johor is also going towards becoming Kubu Kuat Barisan Nasional. Roughly because I saw that in UMNO's Ulang Tahun, they were able to go and be with the royals, take the photograph with the royals. I think they have got a very close connection with the royals, Johor royals. And I think the Johor royals play a big part in determining Johor's political directive. That is why we see somehow they block pass from coming into Johor in a way. On top of that, Melaka, Sarawak, but Sarawak is on their standalone. I think untuk mereka saya rasa dia orang macam like orang Semenanjung gaduh lah, kita Sarawak biar on our own. Exco kita pun like menteri macam tu. Dalam all of this problem, I think Indian issue is like just hilang. Yes. So இந்த வேலையில வந்து நிறைய ரூமர்ஸ் ஓடிக்கு இருக்கு. இந்த மாதிரி நஜீப்க்கு வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீ நஜீப் அவர்களுக்கு வந்து பொது மன்னிப்பு கிடைக்க போகுது. I don't think so, Latif. வாய்ப்பு நோலா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? I think by the time அவர் வெளியே வரதுக்குள்ள சிஃபோ அவர் ரொம்ப வயசாயிரும். 75. And the whole idea that அவர் வந்த திருப்பியும் PM ஆகலாம் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னா அதை பேசி ஓடி இருந்துச்சுல அது அப்படியே டை ஆஃப் பண்ணிருச்சு. ஆமா. அண்ட் அவர் ரொம்ப வயசான டைம்ல தான் வரும். அவர் இப்போ கம்பனன் கொடுத்தாலும் 3 கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு கேஸ்க்கு கம்பனன் கொடுத்தாலும் இன்னும் 2 கேஸ் இருக்கு. ஆமா. ஐ திங்க் பரிசன் நேஷனல் பண்ண பெரிய தப்பு வந்துட்டு பிகேஆர் இதுல ரொம்ப ஸ்மார்ட். ஜெயில் டேர்ம் செஞ்சிருந்த அன்வாருக்கே வந்துட்டு அவங்களால புகாம்புரான் எடுத்துட்டு வர முடிஞ்சு. இத்தனைக்கும் வந்துட்டு he was found guilty. Of course, Dato' Sri Najib on a political angle அவர் வெளியே வந்தா Barisan Nasional is going to sweep. Yes. Winning is sweep. Yes. But Barisan Nasional is willing to adjust to that. நம்ம ஸ்வீப் எல்லாம் பண்ண தேவையில்ல, நஜீப் வர தேவையில்ல. ஸோ பின்னாடி பேக்டோர் என்ன டீலிங் ஓடி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதுதான் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மென்டலிட்டியில இருக்கிறதுனால தான் வந்து மக்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி இல்லாம. ஆமா, கடைசியா எப்படி ஆயிடுச்சுன்னா பாதிப்பே வந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இந்தியர்களுக்கு தான் வந்து ஒரு கரெக்டான யாருக்கு ஓட்டு போடுவோம். இப்ப வந்து யாருக்கு ஓட்டு போடுவோம், பேபாஸ் போடலாம், பக்கத்தானுக்கே போடலாம். ஆனா பக்கத்துல நம்மளுக்கு வந்து இவ்வளவு தீங்கு செய்யறாங்க. ஆனா பக்கத்தானால நன்மை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா ரொம்ப குறைவு. யாரு நீ இப்ப ரமணன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நன்மை அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கே நன்மை அடிக்குதா இல்லையான்னு தெரியலையே. நன்மை அடைஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் இருக்க மாட்டாங்களே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம ஏன் எப்போதும் ரமணன் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு தான் வந்துட்டு ரொம்ப வந்து பேசுறாரு சமுதாயத்துக்கு. இப்ப யுனீஸ்வரன் பேசுறாரு. ஆனா அவர் பேசினாலும் முட்டாள்தனமா பேசுறாரு. அப்போ ரமணன் வந்துட்டு ஹைலைட் ஆயிடுறாரு. இப்ப ரமணனும் இல்ல இவங்களும் இல்லைன்னா வேற யாரு தான் பேசுறா அப்படின்னு தெரியல. குலா வந்து அவுட்டா கேஸ், சுனேசி போர்ட் கேஸ் அவுட்டா. வேற யார் தான் நீங்க எடுத்து பேச முடியும்? பக்கத்தான பண்ணல. அவங்களுக்கு பெருந்துக்கான் போகுதா இல்லையான்னு கூட தெரியல. நான் நினைக்கிறேன் இறப்புக்கு போவாங்க, இல்லாட்டி கல்யாணத்துக்கு போவாங்க. இதுதான் ஒரு வைபியோட வேலைன்னா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் சோ இட்ஸ் ரைட். ஏன்னா நீங்க போங்க, இதுக்கு நான் வேணான்னு சொல்லல.
ஆனா உங்களுக்கும் ஒரு புரிந்துக்கான வருதுல்ல வருஷம் வருஷம். வருதுல வந்துட்டு ஒரு 70% நீங்க சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு 30% வந்துட்டு யூ வேக்லாம் ஃபைன்ல. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் இட். உங்களை நம்பி வந்தவங்களுக்கு, உங்களை இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நீங்க வந்துட்டு அவங்கள வந்து மேல ஏத்தி விடணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கும் போது இட்ஸ் ஃபைன். பட் அது 70% நீங்க செய்யலைன்னா தான் இங்க பிரச்சனை நடக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து இதோட வந்து மிக சுவாரஸ்யமான அரசியல் பேச்சுக்களாக வந்து ஒன்றும் விரைவில் வரப்போகிறது. களத்துல இறங்கி களம் காண்ற வேண்டிய. ஆனா இந்த 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 வர்ற எலெக்ஷனுக்கு நினைக்கிறேன் நம்மளாம் வந்து ஒரு நடுநிலையில நின்று ஒரு பாட்காஸ்ட் ஸ்ட்ரீம்ல தான் போவோம். அதே சமயத்துல வந்து மிக விரைவில் பிரிக்ஃபீல்ட்ல வந்து ஒரு கருத்து கணிப்பு அதுல வந்து நம்ம என்ன கதை மைக்கோட குடி பேக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண போறோம். ஸோ டேட் அண்ட் டைம் வந்து நம்ம சொல்றோம். உங்களை எல்லாம் பிரிக்ஃபீல்ட்ல போஸ்ட் பண்ணுவோம், சந்திப்போம். ஸோ ஒன்னொன்னு யூடியூப்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் வந்துட்டு நீங்க பயப்படாம, நாங்களே பயப்படாம பேசுறோம்னா நீங்க பயப்படாம எங்க வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க தவறா ஏதாச்சும் பேசணும்னா, டாட்டா ரீதியா தவறா பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தாராளமா வாங்க, ஃபேக் ஐடியில வராதீங்க. எங்களை திட்டணும்னு நினைச்சீங்கன்னா திட்டுங்க, எங்களுக்கு பிராண்டிங் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க. நம்ம எப்படி நம்ம இருவரும் வந்து ஒன்னும் இதுல இருந்து நல்ல ஒன்னும் ஒரு குவாலிட்டியான ஒரு இது உங்களுக்கு கொடுக்க முடியும். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, என்ன டாபிக்ஸ் பத்தி பேசுங்க. சும்மா பார்த்துக்கிட்டே எம்ஐசிக்காரங்க நம்ம எம்ஐசி அடிக்க ஆரம்பிக்கிறோம்ப்பா. ஒண்ணு என்னப்பா எம்ஐசிக்காரனுங்க எம்ஐசி சரியா செஞ்சுச்சுன்னா எம்ஐசியா இருக்கட்டும், பிகே நல்லதா சொல்றோம், சரியா சொல்லதான். இவனுங்க சொல்ற பொய்யா அதுக்கு டிஃபெண்ட் பண்றோம், அதுதான் செய்யறோம். ஆமா. சோ மறக்காம சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வரைக்கும் ஓவரால் எல்லா சோசியல் மீடியாலையும் நம்ம என்ன கதை மைக் வந்து என்ன வியூ போயிருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல வந்துட்டு 700,000 வியூஸ் வருது. உங்களுக்கு தான் நன்றி தெரிவிச்சோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட ஆதரவு கொடுக்க பார்த்தா எங்களால் ஒன்றும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியும். எங்களுக்கு எந்த ஸ்பான்சர்ஸும் இல்லை, நம்ம இருவரும் தான் சேர்ந்துதான் இது வந்து எங்களோட முயற்சியில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட எபிசோட் 8ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.